கெட்டவன் சொல்றது ஒரு மாசு இருக்குல்ல, இருக்கா இல்லையா? என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே, போகிற போக்கில் பாதைகள் கண்டு எண்ணம் போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை. வானத்தையே எட்டி பிடிப்பேன், இந்த பூமியையும் சுத்தி வருவேன். ஐ பெரியப்பா, பெரியப்பா எப்படி இருக்கீங்க பெரியப்பா? பெரியப்பா நீங்க ஈசி சேர்ல உட்காந்து பார்த்த எவ்வளவு நாள் ஆயிடுச்சு பெரியப்பா. ஜனனி வாமா வாமா, ஜனனி அந்த கதவை சாத்திட்டு வா. பெரியப்பா கதவை சாத்தி தாப்பால் போடு. சரிங்க பெரியப்பா. இது அம்மா அம்மா மோர் எடுத்து வரேன்னாங்க, என்ன எடுத்துட்டு போக சொன்னாங்க. நான் ஓடி வந்துட்டேன், உங்களை பார்க்கறதுக்கு ஆசையா இருந்ததா, அதனால ஓடி வந்துட்டேன். இதோ அம்மா வருவாங்களே. தாப்பால் போடுமா. சரிங்க பெரியப்பா. பெரியப்பா பெரியப்பா எப்படி இருக்கீங்க பெரியப்பா? என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. இது நான் தானா? நானா இங்க உட்காந்து என் பெரியப்பாவை ஈசி சேர்ல உட்காரத பாத்துட்டு இருக்கேன்? இது நான் தானா? பாப்பா எப்படிமா இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க பெரியப்பா? அம்மா சொன்னாங்க நீங்க நல்லா பேசுறீங்கன்னு. எவ்வளவு நாளாச்சு உங்களோட குரலை கேட்டு. பெரியப்பா இப்ப உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? மாத்திரை எல்லாம் சாப்பிடுறீங்கல்ல? அம்மா கிட்ட கேட்டேன், கொஞ்சம் 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 நடக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அப்படிதான் பெரியப்பா, இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க எப்பயும் போல அப்படியே அப்படியே ராஜா மாதிரி நடப்பீங்கல்ல வயல்ல. ஏ கருப்பாய் முக்காய் அந்த நாத்தெல்லாம் ஒழுங்கா அடிக்குவீங்க அப்படின்னு கமாண்ட் கொடுப்பீங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்ச நாள நீங்க நடக்க போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் அண்ணா கூட வயல்ல நின்னு எல்லாரையும் அதட்டி வேலை வாங்க போறீங்க. அப்ப நான் பெரியப்பாக்க சாப்பாடு எடுத்துட்டு வருவேன். பெரியப்பா இதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஆனா நான் டெய்லி உங்களுக்காக சாமி கிட்ட வேண்டிட்டே இருப்பேன் தெரியுமா? பெரியப்பா இப்படி ரூம்லயே இருக்க வேண்டாம். 3 மாசமா நீங்க ரூம்லயே இருந்துட்டீங்கல்ல, வாங்க உங்களை நான் மெதுவா அழைச்சிட்டு போவா. எங்க அழைச்சிட்டு போவா? அது உங்களுக்கு பிடிச்ச வயல். வயல் எந்த வயலுக்கு அழைச்சிட்டு போவா? அது அது பெரியப்பா இல்ல ஒண்ணு இல்ல, அது அங்க அது சின்னமாமா வயல் இருக்குல்ல, அங்க அங்க இப்போ அங்க வேலை நடந்துட்டு இருக்குல்ல, அங்க உங்களை அழைச்சிட்டு போறேன். உங்களுக்கு வயல் தானே ரொம்ப பிடிக்கும், வயல்ல வேலை செய்யறவங்கள. ஜனனி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? பெரியப்பா அது 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 திடீர்னு அம்மா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நடந்துடுச்சு. ஆனா நான் ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டேன். நீங்க என்ன சின்ன வயசுல இருந்தே கல்யாண குளத்துல பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்கல்ல, என் கல்யாணத்துக்கு இந்த ஊரே கூப்பிட்டு ஊருக்கே விருந்து வைக்கணும்னு சொல்வீங்கல்ல, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆனா ஆனா நீங்க இல்ல. நல்லதுமா, நல்லது. நான் இல்லாம போனது நல்லது. நான் இருந்திருந்தேனா, நான் மட்டும் அன்னைக்கு அந்த கோவத்துல உன பாத்துருந்தேனா, உன் பக்கத்துல நிக்கிறானே அவனுக்கு அன்னைக்கே சாவு, அன்னைக்கே அவன் செத்துருப்பான். இவ்வளவு நாள் அவன் உயிரோட இருக்கிறானா? பெரியப்பா பெரியப்பா நீங்க என்ன பேசுறீங்க? என்னதான் பேச விடாம ஆக்கிட்டானே அவன். நான் என்ன பேசுறது? பெரியப்பா அவர் ஒரு போலீஸ். அவருக்கு என்ன பிடிச்சி நம்ம வீட்டுல வந்து இப்ப நம்ம இருக்கிற இந்த வீடு அவங்க வீடுதான். அவங்கதான் நம்மளுக்கு. அவனோட வீடா? அப்ப நம்ம வீடு எப்படி போனுச்சு? யார்கிட்ட போனுச்சு? எதனால போயிடுச்சு? ஏதாவது உனக்கு தெரியுமா? அந்த போலீஸ் நாய், அந்த நாய் இருக்குது, அது சரியான பொறுக்கி. அந்த பொறுக்கி நாய் உன்னை 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 அடையறதுக்காக பண்ண வேலைதான் இதெல்லாம். எல்லாம் ஒரு நாடகம். பெரியப்பா ஆமாமா, அந்த பொறுக்கி போலீஸ் திட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்ணிருக்கான். பெரியப்பா நல்லா இருந்த நம்ம குடும்பத்தை நாசமாக்கி நம்மளுக்கு உதவி செய்யற மாதிரி செஞ்சு அந்த உதவிக்கு பலனா உன்னை கேட்டு உன் வாழ்க்கைய அழிச்சிருக்கான் அந்த படுபாவி நாய். நம்ம குடும்பம் இந்த நிலைமைக்கு ஆனது காரணமே அவன்தான். அவன் சும்மா விடக்கூடாது, இனிமேல சும்மா விடக்கூடாது. இப்படி எல்லாம் பிளான் போட்டு நம்ம எதிர் பக்கம் காசை வாங்கிட்டு கேஸ் அவங்க பக்கம் திருப்பி கொடுத்து எல்லாத்தையும் அவங்க பேர்ல சாதகமாக்கி விட்டு நம்மள நடு தெருவுல நிக்க வச்சு அவனா பண்ணா உதவி அவன் பண்ணா நினைச்சிட்டு இருக்காங்களா எல்லாரும்? ஜானுமா பாப்பா, உனக்கு எதுவும் முழுசா தெரியாது. முழுசா நீ தெரிஞ்சுக்கிட்டேனா நீ ரொம்ப வேதனைப்படுவ. முழுசா நான் எதையும் சொல்ல விரும்பல. பெரியப்பா பாப்பா இனிமேதான் தைரியமா இருக்கணும். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த நாயி
நல்லா இருந்த நம்ம கூட்ட கழிச்சு எல்லாரும் இப்படி சின்ன பின்னமாக்கி விட்டுருப்பான். முள்ளாலதான் எடுக்கணும். அவன் எப்படி நமக்கே தெரியாம சதி செஞ்சு அந்த சதியில நம்மள விழ வச்சு அவன் போட்ட வழியிலிருந்து நம்ம தப்பிக்க முடியாம திணற வச்சு திண்டாட வச்சு அவனை நம்ப வச்சு எல்லா வேலையும் முடிச்சானோ அதே மாதிரி அவனை நம்ம முடிக்கணும். நம்ம இடம் வயலு சொத்து எல்லாத்தையும் அபகரிச்சு கொடுத்துட்டு அவன் செய்யறான நம்மளுக்கு உதவி. பாப்பா, இதுக்கு முன்னாடி நடந்ததை நீ பார்த்த, நேத்து வரைக்கும் நடந்ததே நீ பார்த்த. இனிமே என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்றேன். அதை கேட்டு அதப்படி நட. அதை நான் உட்காந்து பாக்குறேன். மோசமானவங்களுக்கு நம்மளும் மோசமானவங்களா தான் மாறணும். ஏன்னா அவனுக்கு தெரியணும்ல வலினா என்னங்கிறது அவனுக்கு தெரியணும்ல. நமக்கு கொடுத்த அதே வழியா நம்ம கொடுக்கலாம் அவனுக்கு. நம்ம எப்படி எதுவுமே இல்லாம சொந்த வீடு வாச மக்க மனசா முன்னாடி அவமானம் அசிங்கம் எல்லாத்தையும் இழந்துட்டு இப்படி உட்காந்துக்கணும். அதே மாதிரி அவன் பதவி பேரு புகழு பாசம் பந்தம் உறவு திமிரு எல்லாத்தையும் இழந்து நடு தெருவுல நிக்கணும். பாப்பா, இந்த விஷயம் எல்லாமே நம்ம 2 பேருக்குள்ள இருக்கட்டும். வீட்டுல யாருக்கு எதுவும் தெரிய வேண்டாம். பாவம் யாரும் தாங்க மாட்டாங்க. என்ன நடக்கணும் திட்டத்தை நான் போடுறேன். திட்டத்தை நீ செயல்படுத்த. அவன் கூடவே இருந்து எல்லாத்தையும் செயல்படுத்த. பாம்பு, அந்த விஷ பாம்ப பல்ல புடுங்கி ஒண்ணு இல்லாத தண்ணி பாம்பா மாத்தி உட்கார வைக்கும். வியூவர்ஸ், என்ன டான்ஸ் ஆட? புட்டி வச்ச குதிரை ஒண்ணு புட்டுக்கிச்சு மாமா அதாடவா? என்ன சாங்க்கு டான்ஸ் ஆடணும்னு கமெண்ட் பண்ணுங்க. நேத்ரா, ஹலோ, யூ லுக்கிங் கியூட். கியூட்டா மட்டும் தான் இருக்கிறேனா? am I look like doll or am I look like Georges? கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டைம் போயிட்டே இருக்குது. லைவ் முடியறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது. ஹாட்டின் எமோஜிஸ் அனுப்புங்க. டக் டக் டக்னு பண்ணிட்டே இருங்க. மோகன்ராஜ், உங்க நேம் என்ன? என்னோட பேரு மீனு, மீனுக்குட்டி. எங்க அம்மா என்ன மீனுக்குட்டி கூப்பிடுவா, அப்பா என்ன மீனான்னு கூப்பிடுவா. உங்க இஷ்டம், நீங்க எப்படி வேணா கூப்பிடுங்க. மீனு கூப்பிட்டா கூட நான் தான் அப்படின்னு சொல்லுவேன். சாப்பிட்டியா ஸ்வீட்டி? நான் சாப்பிடல, டயட்ல இருக்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்த ரீல்ஸ் நான் பெல்லி டான்ஸ் பண்ணோம்ல. பெல்லி டான்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்களே, அதனால டயட்ல இருக்கிற. பெல்லியை மெயின்டைன் பண்ணோம்ல. நெக்ஸ்ட் ரீல்ஸ் பெல்லி டான்ஸ் தான். அக்கா, நீங்க என்ன படிக்கிறீங்க? நானா படிக்கிற சினிமா ரிலேட்டடா நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டாங்கதா, அதனால காலேஜ் போய் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஜஸ்ட் படிக்கிறேன், காலேஜ். ஹலோ கைஸ், கீப் வாட்சிங். இன்னைக்கு செட்டிங் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கா? நாளைக்கு ரீல்ஸ் பண்ணி லைவ் போட போறேன்னு. இன்னைக்கு கிளைமேட்டே பயங்கரமா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க ஊர்ல எப்படி இருக்குது கிளைமேட்? மழையா இருக்குதா, வெயிலா இருக்குதா, இல்ல இந்த மாதிரி மூடியா இருக்கா? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த அட்மாஸ்பியர், இது பேக்ரவுண்ட், இது எங்க வீடு தான். எங்க வீடோட சிட் அவுட் பிளேஸ் இது. அதோ தெரியுது பாத்தீங்களா அந்த ஊஞ்சல்? அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். நான் படிக்கிறது, மொபைல்ல அரட்டை அடிக்கிறது, மொக்கப்படுறது ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதுக்கப்புறம் நிறைய நொறுக்கு தீனி நிறைய எடுத்து சாப்பிடுறது எல்லாம் அந்த ஊஞ்சல்ல தான் எல்லாமே பண்ணுவேன். ஐ லவ் திஸ் பிளேஸ். சில்லுன்னு இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்க அந்த பிளேஸ்? கமெண்ட் பண்ணுங்க. நிறைய லைக்ஸ் கொடுங்க. பிடிக்கலையா, என் டான்ஸ் பிடிக்கலையா, லைக் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹாய் பண்ணுங்க. see you guys. சீக்கிரமா நான் உங்களை நெக்ஸ்ட் லைவ்ல பாக்குறேன். பை பை. அப்படியே ஒரு டான்ஸ் ரீல்ஸும் எடுத்துடலாம். கிளைமேட் எனக்கு சூப்பரா இருக்குது. ஆனா அதை ஜூம் வச்சு எடுக்கணும். எப்படி எடுக்கிறது? மீனாட்சி, மீனாட்சி, மாமா மாமா வந்துட்டீங்களா? உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். மாமா இந்த மொபைல கையில எடுங்களேன். ஒரே ஒரு சாங்க்கு ரீல்ஸ் பண்ணிக்கிறேன். மாமா, நீங்க நான் சொன்ன மாதிரி கவர் பண்ணணும். நான் சொல்லும் போது ஃபேஸ் மட்டும் கவர் பண்ணணும். அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லும் போது ஃபுல்லா நான் டான்ஸ் ஆடுறத கவர் பண்ணணும். நான் இந்த பக்கமும் மூவ் பண்றணும், அந்த பக்கம் நீங்க போய் அந்த வியூல ஷூட் பண்ணணும். மாமா அந்த மொபைல எடுங்களா. மீனாட்சி, தொடையூர் பெரியப்பா வந்திருக்காங்க பாரு. பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காங்க. வீட்டுல யாரும் இல்ல, உங்களுக்கு உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். போய் வாங்கன்னு கூப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது சாப்பிடறதும் குடிக்கிறதும் கொடுமா. இப்பவா? இப்ப முடியாது. நான் இப்பதான் லைவ் போட்டேன். லைவ்ல வேற நான் சொல்லிட்டேன் டான்ஸ் வீடியோ போடுறேன்னு. நான் இப்ப வீடியோ போடணும். மாமா கொஞ்சம் அந்த மொபைல கையில எடுங்களேன். உங்களுக்கு வீடியோ எல்லாம் ஷூட் பண்ண தெரியாது, நான் சொல்லி கொடுக்குறேன். அது மட்டும் கரெக்டா செய்யுங்க. மத்ததெல்லாம் எடிட்டிங் நான் போட்டு நான் பாத்துக்கிறேன். மீனாட்சி, இப்ப நீ போறியா இல்லையா? என்ன பிள்ளை, என்ன நீ விளையாட்டுறமா என்னமா பண்ணிட்டு இருக்க? பெரியப்பா வந்திருக்காரு, பத்திரிக்கை கொடுக்கறது கூப்பிடாருன்னா அம்மா வயலுக்கு போயிடுச்சு. ஆத்த மாட ஓட்டிட்டு போயிருக்குது. எனக்கு அந்த ஆளுங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் அவங்களுக்கு என்ன வந்து கவனி பண்ண பார்த்தா ஏதோ ஆட்டம் போடுறேன் பாட்டா போடுறாங்க. பாப்புல என்னன்னு பாருவா. ஜனனி தான் வந்தாலே, அவளை போக சொல்ல வேண்டியதானே, அவளை பார்க்க சொல்ல வேண்டியதானே. என்னன்னு அவ பெரியப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. ரொம்ப நாளா சில பெரியப்பா பேசி அவ கூட. அவ பெரியப்பா ரூம்ல இருக்கா. நீ போய் என்னன்னு வந்தா உங்களை கவனிமா. நான் போயிட்டு இந்த ஆளுங்களுக்கு சம்பளம் பாக்கி இருக்குது, கொடுத்துட்டு வந்துடுறேன். அவங்களுக்கு கொஞ்சம் பேசிக்கிட்டு இந்த வந்துடுறேன். உன்னை அவங்க பார்த்ததும் இல்ல, கல்யாணத்துக்கு பார்த்தது தானே. முருகேசன் கல்யாணத்துக்கு நம்ம போகலையே, எங்களால வர முடியல. காலேஜுக்கு இது பரிசு இருந்தது, அப்படி இப்படி ஏதாவது சொல்லிடு. கேட்பாங்க உங்ககிட்ட, ஏமா நீ வரலன்னு. நீ காலேஜ் போயிட்டேன்னு சொல்லி வச்சிருக்கேன். நீ தான் கிராமத்துக்கு எல்லாம் வர முடியாதுன்னு சொன்னீங்க. அதனால நான்
அப்படி இப்படி மலிப்பு ஏதோ சொல்லி வச்சிருக்கேன். அதே மாதிரி நீயும் காலேஜ் போயிட்டேன்னு சொல்லு. எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படி இப்படி பேசிக்கிட்டுமா இந்த சம்பள பாக்கிய கொடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு அப்படி இப்படி எல்லாம் பேச தெரியாது. என்னத்த அப்படி இப்படி பேச சொல்றீங்க? உண்மைனா உண்மையா பேசணும். எதுக்கு பொய்யெல்லாம் பேசணும்? எதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடிக்க சொல்றீங்களா? எனக்கு நடிக்கலாம் தெரியாது. மீனாட்சி, நீ என்ன இப்ப கோயில் மாத்திரியா? அது பாட்டு படம்ல இது ஆட்டம் ஆடும்லன்னு என்ன மீனாட்சி இது? அப்புறமா வந்து ஆடிக்கலாம். இப்ப என்ன உனக்கு டான்ஸ் ஆடணுமா? அது பாப்பா பெரியப்பா பாத்துட்டு இருக்கு. பெரியப்பா பாத்துட்டு வரும்போது எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. நீ என்னமோ சொல்ற, என்னமோ வீடியோங்கிற என்னமோ சொல்ற, அது பாப்பாக்கு நல்லா தெரியும். அது வேணா நான் இது என்னன்னு பாக்க சொல்றேன். சரியா? நீ என்ன பண்ற? துணியை மாத்திக்கிட்டு சட்டுன்னு போகல, துணியை மாத்திக்கிட்டு வந்தவள என்னன்னு பாத்து கவனி. இந்த அடிப்படையில அலமாரி மேல நான் ஆப்பிள் வாங்கி வச்சிருக்கேன் பாரு. அது பாப்பா வரணும் வாங்கிட்டு வந்தேன். அதை தோல் எல்லாம் சீவி போட்டு அவங்களுக்கு சுத்தமா வெட்டி வைமா. அந்த மிச்சர் பொருள் இருக்குது பாரு, அதை கொஞ்சம் அள்ளி போட்டு அவங்களுக்கு எடுத்து வை. வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். அந்த மிச்சரையும் ஆப்பிளையும் தட்டுல நல்லா நாகரிகமா எடுத்து வச்சு 2 பேர் தான் வந்துருக்காங்க. பெரியப்பாக்கும் பெரிய அண்ணன் மட்டும் தான் வந்துருக்காங்க. அவங்க 2 பேருக்கு வச்சு கொடுத்துட்டு இதோ மாமா வருவாங்க, அந்த ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்துரு. வேற ஒண்ணும் நீ பண்ண வேண்டாம். நான் பத்திரிக்கை வாங்கிக்கிறேன். இப்படி போகாத. அதவங்கெல்லாம் கிராமத்து ஆளுக. கொஞ்சம் துணிமணிய மாத்திக்கிட்டு அது புடவை அது மாதிரி கட்டிக்கிட்டு அது போய் உங்களை வாங்கன்னு சொல்லுமா. அம்மா எங்கன்னு கேட்டா அம்மா வயலுக்கு போயிருக்குது, அத மாடு ஊட்டிட்டு போயிருக்குது அப்படின்னு சொல்லிடு. நான் கூட தான் உங்களை போன் பிடிக்க சொன்னேன். நீங்க மட்டும் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. உங்களுக்கு போன் பிடிக்கவும் நான் டான்ஸ் ஆடுறத வீடியோ பிடிக்கவும் உங்களுக்கு தெரியல. ஆனா நீங்க சொல்றீங்களே ஏதோ உங்க சொந்தக்காரவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க முன்னாடி போய் தெரிஞ்ச மாதிரி பேச சொல்றீங்க. என்ன அது மட்டும் எனக்கு எப்படி வரும்? என்னால மட்டும் எப்படி நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் பண்ண முடியும்? சொல்லு மதன். ஹே மீனா, என்ன உன்னோட அப்டேட்ல ரீல்ஸ காணோம்? இல்ல, நான் இன்னும் போடல. இன்னைக்கு போடலையா? கமான் பேபி, நாங்க எல்லாம் எவ்வளவு வெயிட் பண்ணோம் தெரியுமா? லாஸ்டா போட்டிய ஒரு ரீல்ஸ். ஹப்பா, எவ்வளவு லைக்ஸ் இல்ல உனக்கா? நானும் வளைச்சு எடுக்கிறேன். மலை மேல குதிச்செல்லாம் ரீல்ஸ் போடுறேன். ஹப்பா, எவ்வளவு வியூஸ் உனக்கு மட்டும்? ஹே, உனக்கு அவ்வளவு ஃபேன்ஸா? மதனா, அப்புறமா பேசுவா. அப்புறமா பேசலாம். ரீல்ஸ் எப்ப போட போற? வி ஆல் வெயிட்டிங் பேபி. ஹே, அப்புறம் மீனாட்சி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, டே நீ தனியா ரீல்ஸ் போட்டாதான் உனக்கு லைக்ஸ் கம்மியா இருக்குது. மீனாட்சி கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணேனா ஹப்பா லைக்ஸ் பிச்சுக்கும், வியூஸ் தாறுமாறா இருக்குங்கிறானுங்க. ஹீரோயின் மேடம் நீங்க கால் ஷீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் டான்ஸ் பண்ணுவேனா தெரியாது, அவ்வளவு ஆக்ட் பண்ணுவேனா தெரியாது. ஆனா பசங்க எல்லாருமே சொல்றாங்க மீனாட்சி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம 2 பேரையும் சேர்த்து ஃபேன் பேஜ் கிரியேட் பண்ணிருக்காங்க நம்ம காலேஜ்ல. ஆமா, நான் உனக்கு ஷேர் பண்ணி வைக்கிறேன் பாரு. அந்த ஃபேன் பேஜ்ல என்னமா எடிட் பண்றாங்க பாரு. நான் தனியா ரீல்ஸ் பண்ணதையும் நீ தனியா ரீல்ஸ் பண்ணதையும் சேர்த்து ஒன்னா நம்ம 2 பேரும் ரீல்ஸ் பண்ற மாதிரி செமையா எடிட் பண்ணிருக்கானுங்க. என்னாலே நம்ப முடியல. ஏதோ நாமும் கூட ரீல்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. மேடம் நீங்க கோச்சுக்காம அதை பாருங்க. நானா அவ்வளவு சூப்பரா ஆடுறேன்? சூப்பரா ஆடுறியா? ஹப்பா, என்ன ஒரு எக்ஸ்பிரஷன், அவ்வளவு அழகா. மீனாட்சி நீ போய் சொல்லாத. நீ டான்ஸ் கிளாஸ் தானே போற? இல்லையே, இல்ல. நான் நம்ப மாட்டேன். நீ டான்ஸ் கிளாஸ் போற, இல்லன்னா இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அப்படி சினிமா பாக்குற மாதிரியே இருக்குது நீ ரீல்ஸ் போடும்போது. ஆனா மீனாட்சி, அந்த கேமரா தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்கா ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. மீனாட்சி உனக்கு ஒரு தெரியுமா? வினோ மனோலாம் ரீல்ஸ் போடுறாங்கல்ல, அவனுங்களாம் கேமராமேன் வச்சிருக்கானுங்களா? புரியல. கேமராமேனா என்ன? நம்ம காலேஜ்ல படிக்கிறானுங்கள, பிலிம் அகாடமில இருக்கானுங்களே, அவனுங்களை எவனையாவது ஒருத்தன ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கிட்டு, அந்த பசங்க நமக்கு ஜூனியர் தானே, அவனுங்களை ஷூட் பண்ண வைக்கிறானுங்களாம். செமையா எடுக்கிறானுங்க தெரியுமா ரீல்ஸ். செம்ம கேமரா போஷர், செட்டிங் எல்லாம் பக்கவா இருக்குது. அதை விட அவனுங்க எடிட் பண்ணிருக்கானுங்க பாரு. அப்பா, அப்படி இருக்கு. தார் மாதிரி தக்காளி சோறு அப்படி இருக்கு. ஆமா, உனக்கு வினோ தெரியும்ல? எந்த வினோ? ஓ, உனக்கு டைரக்டர் வினோ தெரியாதா? யாரு? அவன் என் ஃப்ரெண்டு தான், நம்ம காலேஜ் தான். நானும் அவனை டைரக்டர் தான் கூப்பிடுவேன். செம மாடல் பாவா. சரி, நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம்? நம்ம 2 பேரும் சேர்ந்து ரீல்ஸ் பண்றோம். அந்த சாங்க்கு அவனே நம்ம வீடியோ ஷூட் பண்ண வைக்கலாம். அவன் மட்டும் ஷூட் பண்ணி நம்ம டான்ஸ் பண்ணி ரீல்ஸ் போட்டோன்னு வச்சுக்கோ, இன்ஸ்டா யூடியூப் அப்பா பிச்சுக்கும் லைக்ஸ். அதுலயே நீ சோலோவா பெர்ஃபார்ம் பண்ணும்போது எவ்வளவு ஃபேன்ஸ் உனக்கு. நீ கமெண்ட் பேஜ்ல பாத்தியா? நிறைய பேர் உன் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க டியூவல் ரீல்ஸ் போடுங்கன்னு தானே சொல்றாங்க. ஆமா, ஆனா நான் யார் கூட பண்றது? இங்க யாருமே பாத்தியா? உன் வியூவர்ஸ் எல்லாம் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்ப ட்ரெண்டிங்கே அதுதான். தனியா யாருமே ரீல்ஸ் போடுறது கிடையாது, எல்லாரும் சேர்ந்து தான் போடுறாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து சாங் கேப்சர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, உன்னோட யூடியூப் பேஜ்லயும் போட்டுக்கலாம், என்னோட யூடியூப் பேஜ்லயும் போட்டுக்கலாம். எப்படி சம இல்ல மீனா? அப்புறம் நீ ரொம்ப பாப்புலர் வேற ஆயிடுவ. காலேஜ்ல மட்டும் இல்ல, கம்யூனிட்டி ஃபுல்லா, யூடியூப் கம்யூனிட்டி ஃபுல்லா செம்ம பாப்புலர் ஆயிடுவ. கதவு திறந்திருந்தா போதும், கண்டது உள்ள வந்து நுழைஞ்சிறது. கதவை சாத்தி வைங்கன்னு கேக்குறாங்களா? போறவங்க வரவங்க கதவை திறந்து போட்டுட்டே போறது. வீடா என்ன இது? அழகு ராணி,
அங்காள பரமேஸ்வரி வந்துட்டியா? போன இடத்துல சோறு கிடைக்கலையா? அத்தை எதுக்கு இப்படி பேசுறீங்க? எதுக்கு இப்படி? நீங்க பெரியவங்க தானே, ஏன் என் மனச எவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? ஆமா தாயே, உன் மனசை நான் ஏன் கஷ்டப்படுத்த போறேன்? உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு நான் யாரு? நான் என்ன இந்த வீட்டு மகாராணியா என்ன? அத்தை வழி விடுங்க, நான் போகணும். பதில் சொல்லிட்டு போ. என்ன நினைப்போட வந்துகிட்டு போயிட்டு இருக்கிற? ஆமா தெரியாம தான் கேக்குறேன். எதுக்கு என் வீட்டுக்கும் என் பிள்ளைய தேடி அடிக்கடி வர்ற? அடிக்கடி யார தேடி போற? இதுக்கு பதில சொல்லிட்டு இங்க இருந்து போ. என்ன பதிலுக்கு பதில் பேசுவ? கேள்விக்கு பதில காணுமே. காணுமா இல்ல சொல்ல முடியாதா? அத வழி விடுங்க, நான் போறேன். என்னடி நான் கேள்வி கேட்டிருக்கிறேன், போறேங்கிற? கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. எதுக்கு இங்க வர்ற? எதுக்கு இங்க இருந்து அப்பப்ப போற? இதுக்கான பதில நீங்க வச்சுட்டு அப்புறம் காலை எடுத்து அப்படி வை. ஏண்டி உனக்கு எவ்வளவு திமிரு? நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், காது கேட்காத மாதிரியா போற? அந்த காது மேலே உனக்கு போடுறாயிரு உன்ன. அம்மா என்ன பண்றீங்க நீங்க? என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? அம்மா நீங்க என்ன பண்றீங்க? வேறாம் வேணாண்டா, என் பொறுமைய சோதிக்கிறா. இவன் பொறுமைய ரொம்ப சோதிக்கிறா. நான் எவ்வளவு பொறுமையா இருக்கிறேன், ஆனா என்கிட்டயே எவ்வளவு வித்த காட்டுறா இல்ல அவ. ஏமா ஏன் இப்படி பண்றீங்க? எதுக்கு அவளை போய் சின்ன பொண்ணுமா அவ? எதுக்கு அவகிட்ட கை வாங்குறீங்க? அப்படி என்ன கோவம் உங்களுக்கு அவ மேல? உங்ககிட்ட கேட்காம நான் ஆசைப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிட்டேன், அதுக்கு தப்புதான். நீங்க என்ன தண்டிக்கணும்னாலும் என்ன பண்ணுங்க, என்ன கேளுங்க, எது வேணா என்ன செய்யுங்க. சின்ன பொண்ணு அவ, அவளை எப்படி? சின்ன பொண்ணா? சின்ன பொண்ணு குழந்தையாடாவ? குழந்தையா? பாலாத்தி பால்ட்ட பால போட்டு எடுத்துட்டு வருவா, குடிச்சிட்டு தூங்க சொல்றியா? அது கூட பண்ணுவா இன்னும் கொஞ்ச நாள்ல. ஏன்னா அந்த அளவுக்கு சொகுசு வாழ்க்கை இங்க இருக்குது. வீடு, ஏசி, காரு, பங்களா, கட்டிலு, மெத்த. இது பத்தாததுக்கு கால் கழுவி விடுறதுக்கு ஆள் வேற. இவ்வளவு சொகுசான வாழ்க்கை இருந்தா ஏன் இப்படி நடந்துக்க மாட்டா? என்னமா இப்ப என்ன பண்ண அவ? உங்களை எதிர்த்து ஏதாவது பேசினாளா? எதுக்கு இப்படி பண்றீங்க? எதுக்கு அவளை? என்னடே நான் தெரியாம தான் கேக்குறேன். முந்தா நாள் தானே அவ்வளவு கூத்து நடந்தது, எவ்வளவு பெரிய கூத்து நடந்தது. நேத்து கிளம்பி போனாலே எங்க போறேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போனா? நாங்க தானே உட்காந்துட்டு இருந்தேன். துணி என்ன, மணி என்ன, பூவு என்ன, பொட்டு என்ன, அதெல்லாம் கரெக்ட் பார்த்து பண்ண தெரியுதுல. அங்க உட்காந்துருக்காளே ஒருத்தி பெரிய மனசி. இந்த பூ பட்டு நமக்கு கிடைச்சதுக்கு பாடுபட்ட ஒருத்தி அப்பாவியா அங்க உட்காந்துருக்காளே. பையதுக்கிட்டு போறமே, போகும்போது சொல்லிட்டு போலான்னு தோணுச்சு அவளுக்கு. சொல்லிட்டு போனாளா? எங்க போறேன், இப்படி இப்படி வந்துருவேன், இது சேதின்னு ஏதாவது என்கிட்ட சொல்லிட்டு போனா நீ பாத்துக்கிட்டு தானே நின்னியா இல்லையாடா? எந்த வீட்லயாவது இந்த மாதிரி ஒரு குத்து நடக்குமா? எனக்கு அதுக்கு மட்டும் பதில சொல்லு. மத்ததுக்கெல்லாம் நான் சொல்றேன் உனக்கு பதிலு. நீ நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிற, எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இது வீடுதானா என்னன்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. இஷ்டத்துக்கு அவ போறதும், இஷ்டத்துக்கு அவ வர்றதும், இஷ்டத்துக்கு நடந்துக்கிறதும், மனுஷாளுக்கு மரியாதை கொடுக்காம மட்டமா பாக்குறதும் பேசுறதும். அப்பப்பா என்னால முடியல. சில நேரம் நைட்டு படுத்தா நெஞ்சே வலிக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் பிபி மாத்திரை டெய்லி சோறு மாதிரி அள்ளி திங்கணும்னு நினைக்கிறேன். அந்த நிலைமைக்கு கொண்டாந்து விட்டாலும் விட்டுருவாய்வ. நீ என்னன்னா சின்ன பொண்ணு பால் டப்பா வாங்கி கொடு, பலூனை ஊதி கொடுங்கிற. இன்னும் கொஞ்ச நாள் பிரஷர் மாத்திரை எனக்கு வாங்கி கொடுத்துருவா போல அவ. அம்மா அவகிட்ட இருக்கு நீங்க போட்டி போடுறீங்க. அவ கோமா தானே கிளம்புனா அன்னைக்கு. அந்த ப்ராப்ளம் நடந்ததுனால அவ கொஞ்சம் மனசு சரியில்லாம இருந்தா, அதனால அவ சொல்லாம போனா. இது எல்லாருக்கும் உள்ளது தானே. அவ சின்ன பொண்ணுமா, அவளுக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சு பார்த்து நடந்துப்பா. அவகிட்ட எந்த போட்டியும் போடாதீங்க. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேனா, இது நீங்க ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். அவளுக்கு அவளுக்கு சம்மதம் இல்லாம தான் இந்த கல்யாணம். இல்ல அவளுக்கு எதுலயுமே விருப்பம் இல்ல. எதுலயும் விருப்பம் இல்லன்னு சொல்றது நான். என் மேல அவளுக்கு விருப்பம் இல்ல. என் விருப்பத்தின் பேர்ல தான் எல்லாம் நடந்துச்சு. என் கட்டாயத்தின் பேர்ல தான் அவ இங்க நிக்கிறா. இங்க அவ ரொம்ப நாள் இருக்க மாட்டா. இன்னும் 9 மாசம் தான் அவ நம்ம வீட்டுல இருப்பா, நம்ம கூட இருப்பா, என் கூட இருப்பா. அதுக்கப்புறம் அவ இங்க இருந்து போயிடுவா. நீங்க அவளை எந்த கஷ்டமும் படுத்தாதீங்க. இதோ இன்னைக்கு பண்ணீங்க பாருங்க, அந்த மாதிரி எப்பயும் நடந்துக்காதீங்க. எனக்கு ரொம்ப கோவம் வராமா, ரொம்ப கோவம் வரும். இன்னைக்கு நீங்க நடந்துக்கிட்டது ரொம்ப தப்பு, சரியில்லை. இப்படி நடந்துக்காதீங்க. அவ என்ன வேணா பண்ணட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், எது வேணா பேசட்டும்.
சாப்பிடட்டும், தூங்கட்டும், எங்க வேணா போகட்டும், வரட்டும். நீங்க எதுவும் கேட்காதீங்க. அவளுக்கு என்ன பிடிக்கலனாலும் அட்லீஸ்ட் அவளுக்கு பிடிச்ச மாதிரியாவது அவ 9 மாசமும் இங்க இருக்கட்டும். எப்படி எல்லாம் அவளுக்கு பிடிக்குதோ அப்படி இருக்கட்டும். நீங்க எதுவும் கேட்க கூடாது. இன்னைக்கு நடந்துட்ட மாதிரி என்னைக்கு நடந்து கூடாது. நான் இருப்பேன், இல்ல நீங்க அவளை பாத்துக்கிட்டாலும் சரி, இல்ல பாத்துக்கலனாலும் சரி. ஆனா அவகிட்ட இந்த மாதிரி நடந்துக்காதீங்க எப்பவும். உங்களுக்கு என்ன தேவை? அவ இங்க இருக்கக்கூடாது. அவ இங்க இருந்து கிளம்பிடணும், அவ்வளவுதானே. அவ சீக்கிரமா இங்க இருந்து போயிடுவா. அவ இருக்கிற இல்லனாலும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும். அவ மனசு கஷ்டப்படுத்த மாதிரி எந்த நாளும் இருக்கக்கூடாது. அதுக்கு காரணமா நீங்க கண்டிப்பா இருக்கக்கூடாது. இப்ப நான் சொல்றேமா, இதை மீறி நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா அப்புறம் நீங்க என்ன? ஓஹோ நானா, அப்படி போகுதா கதை? ரம்யா இதை சொல்லும் போது கூட நான் நம்பல. பரவாயில்லையே, ஓ வாயிலிருந்தே உண்மையை சொல்லிட்டியே. அப்படி ஒரு பாதுகாப்பு. அவளை நான் ஏதாவது பண்ணிடுவேனாலும் பயம். அம்மா மேல அவ்வளவு நம்பிக்கை, நேத்து வந்தவ மேல அவ்வளவு பாசம். இப்படி எல்லாத்தையும் படபடான்னு கொட்டிட்டியே. அதானே, நீ ஏன் பிள்ளையாச்சே, எங்கட அம்மா கிட்ட இருந்து ஏதாவது மறைச்சிடுவியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, எல்லாத்தையும் பகிரங்கமா நீயே ஒத்துக்கிட்ட. என்ன ஏது கதை கட்டமைப்பு எல்லாத்தையும் சொல்லிட்ட. ரைட்டு, உன்னோட பக்கம் நீ சொல்லிட்ட. இனிமே நான் இவ பக்கம் திரும்ப மாட்டேன். இந்த மூதேவி. அம்மா இப்பதானே சொன்ன. அதுக்குன்னு மகாராணின்னு சொல்ல சொல்லியாரா என்ன? அம்மா மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல. உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசாதீங்க, எந்த வார்த்தையும் சொல்லாதீங்க. யப்பா, தாங்க முடியல. இங்க பாருடா, இனிமே நான் கண்ணு முன்னாடியே நிக்க மாட்டேன். அவன் என் கண்ணு முன்னாடி வந்தாலும் நான் அந்த பக்கம் போய் ஸ்கிரீன் பக்கமோ, இல்ல அந்த பக்கம் பால்கனில இருந்து எட்டி பாக்குற மாதிரியோ, இல்ல எட்டி உழுவுற மாதிரியோ அப்படி நின்றுவேன். சரியா? இனிமே நான் அவன் பக்கம் திரும்ப மாட்டேன். ஆனா ஒண்ணு, நீ சொன்னதை சொன்னேல, நான் கேட்டுக்கிட்டல, அதுக்கு தக்கன மாதிரி நடந்துக்க போறான்ல. நான் ஒண்ணு சொல்றேன், அத நீ கேட்கணும். அவ நீ சொன்ன 9 மாசம் இந்த வீட்டுல இருக்கட்டும், திங்கட்டும், தூங்கட்டும், ஆடட்டும், பாடட்டும், ஓடட்டும், உளுந்து பரலட்டும், என்ன வேணா பண்ணட்டும். நீ சொன்ன அதே நாள் 9 மாசம் முடிஞ்ச அடுத்த நாள் உனக்கு கல்யாணம் நடக்கணும். மோனி கழுத்துல தாலிய நீ கட்டணும். தாலி கட்டி கல்யாணம் இந்த வீட்டுல நடக்கணும். அதுக்கான ஏற்பாடு எல்லாம் நான் பண்ண ஆரம்பிப்பேன். நீதான் சொல்லிட்டல, அவளுக்கும் உனக்கும் ஒண்ணு இல்லைன்னு. கழுத இந்த வீட்டு போன அடுத்த நிமிஷம் இந்த வீட்டுல நல்ல காரியம் நடக்கணும். எந்த ஊரு உறவு என்ன கஷ்டப்படுத்தி பாத்துச்சோ, அந்த ஊரு உறவு முன்னாடி ஜாம் ஜாமுனு ஜெகஜோதியா சந்தோஷமா மோனி கழுத்துல நீ தாலிய கட்டணும். இது நடந்தாகணும். இதுக்கு நீ சம்மதம் கொடு. நீ இதுக்கு சம்மதிச்சேனா இனிமே நான் இதோ நிக்கிறாங்களே மகாராணி அம்மாவுக்கு வணக்கம் வச்சுட்டு, கரண்ட் போனுச்சுன்னா விசிறி விட்டுக்கிட்டு, கண்ணு கலங்கனா கர்ச்சிப்பை கொடுத்துட்டு, இன்னும் என்னெல்லாம் பணிவிட பண்ணணுமோ அத பண்ணி பாத்துக்கிறேன். அவங்க வழியில நான் போக மாட்டேன். என்னடா என்ன பாத்துட்டு இருக்க? நான் சொன்னதுக்கு சரின்னு நீ சொன்னா உன் வழிக்கு நான் வர்றேன். என் முடிவை நான் சொல்லிட்டேன். உன் முடிவை சொல்லுறான். அவ முன்னாடியே சொல்லு, அப்பதான் அவளுக்கு புரியும். கல்யாணம், குடும்பம், வாழ்க்கை அப்படின்னா என்னங்கறது அவளுக்கு தெரியும். சொல்லு, அவளுக்கு முன்னாடியே சொல்லு. என்னம்மா சொல்ல? பாத்தியா என்ன சொல்லணும் மறுபடியும் கேக்குற? நீ புரியாமலும் கேட்கல, தெரியாமலும் கேட்கல. உன்னால சொல்ல முடியல. என்னம்மா சொல்ல சொல்றீங்க? உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். தாலி கட்டி கல்யாணம் பண்ண சொல்றேன். நடந்த பொம்மை கல்யாணம் செல்லாதுங்கிற. தாலி கட்டாம பொம்மைக்கும் மோதிரம் மாத்தின மாதிரி ஒரு கல்யாணம் நடந்துச்சே, அந்த கல்யாணம் செல்லாதுங்கிற. அம்மி மிதிச்சு அருந்தடி பார்த்து கழுத்துல தாலி கட்டி ஓமம் வளர்த்து அந்த மாதிரி உன் கல்யாணம் நடக்கணும். அதை நான் பாக்கணுங்கிற. சொல்லு, பதில் சொல்லு. 9 மாசம் முடியட்டுமா, அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும். டேய் குட்ரா, குடுக்க முடியாது. இது நான் கல்வெட்டு அடிச்சது. டேய் குட்ரா, அது என்னோட தட்டா. குடுக்க முடியாது. அடிச்சிருவேன், கையெடு. இது நான் தான் அடிச்சேன். எனக்கு தான் இந்த மாங்கா. டேய் குட்ரா, மரியாதை குட்ரா. எவடி அவ என் பிள்ளைய வாட போறாங்கிறது? ஓ இவனவ? அடியே குடி என் பிள்ளைகிட்ட குடிங்கிறான். அந்த மாங்கா என்னோடது. அம்மா இது என்னோடது. நானா கல்வெட்டு அடிச்சேன். அது என்னோடது. அது காத்துல இருந்து கீழே விழுந்துச்சு. நானா பார்த்து எடுத்தேன். குட்ரா. எதுடி ஓட்டு மாங்கா? நீ என்ன மரத்தை நட்டு வச்சியா, இல்ல தண்ணிய ஊத்துனியா? ரோட்டுல காய்ச்ச மாங்கா மரம், அதை என் புள்ள கல்ல விட்டு அடிச்சிருக்கான். அதுக்கு எதுக்கு நீ பங்கு வந்து நிக்கிற? அத்தை, அது கல்லு விட்டு அடிச்சதுல காத்துல விழுந்தது. அத்தையா? யாருக்கு அத்தை உனக்கு? யார் அத்தை உனக்கு? அனாத கழுத. அத்தையா? அத்தை அப்பன் பேர் தெரியாத அனாத கழுதைக்கு அட்ரஸ்க்கு என்ன கூப்பிடுது?
இனிமே இன்னொரு வாட்டி என் பிள்ளைகிட்ட வந்து வாடா படான்னு ஏதோ பேசியிருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் உனக்கு. கண்ணாமூலி ரெண்டுத்தையும் தோண்டி காக்காய்க்கு போட்டுருவேன். கழுத முளைக்கும் போதே பொய்ய பாரு, பித்தலாடத்தை பாரு. காத்துல விழுந்துச்சான், அழுங்காம குழுங்காம எடுத்தாலாம். என் புள்ள எவ்வளவு பெரிய வித்தக்காரன். அவன் அடிக்காத மாங்காவா? மரத்துல இருந்து விழுந்துச்சான், மரத்துல இருந்து. போடி அப்படி. ஐயோ லட்சுமி 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 எதுக்குள்ள அழுவுற? பாட்டி பாட்டி எதுக்கு அழுவுற? கேக்குறேன்னா சொல்லு. இந்த பையன் வந்து அடிச்சானா? ஏதாவது வந்து பண்ணானா? இல்ல பாட்டி, அந்த மாங்காய் மரம் இருக்குல்ல, அந்த மரத்துல இருந்து மாங்காய் ஒண்ணு விழுந்துட்டு, சரி நான் போய் அதை எடுத்துட்டு வந்தேன். அந்த சோம்பு அவன் கல்ல விட்டு அடிச்சனால அந்த மாங்காய் விழுந்ததுன்னு ஓடி வந்து என் கையை பிடிச்சு முறுக்கி அந்த மாங்காவை பறிக்கிறான். எது? இங்க பாரு கிழவி, என்ன நடந்ததுன்னு தெரியாம சும்மா அது ஒப்பாரி வைக்கிறது கேட்டு நீங்க பேசிட்டு இருக்காத. என்ன கோகிலா, என்ன மட்டு மருவாதை இல்லாம பேசுற? மட்டு மறுவாடியா? என்ன நடந்ததுன்னு தீர விசாரிக்காம எதுக்கு என்ன பார்த்து மறைக்கிற? என் புள்ள கல்லும் கையுமா நின்னுகிட்டு இருந்தான். நான் அவனை பாத்துட்டு தான் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன். பழக்கன்னு பார்த்தா ஒரே சத்தம் கூப்பாடு. என்னன்னு பார்த்தா அந்த சிரிக்கி என் பிள்ளைய போட்டு அடிச்சிட்டு இருக்கா. மாங்காயம் பிடிக்கிட்டு மண்டையிலே போட்டு அடிக்கிறா. எவ்வளவு திமிர அவளுக்கு. அவன் தாய் இல்லாத பிள்ளையா இல்ல தவப்பா இல்லாத பிள்ளையா? என் பிள்ளை தலையிலே போட்டு அடிக்கிறா. அதுக்குன்னு என்ன வார்த்தை சொல்வ நீ? நானும் அங்க இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். யாரையா பேசுறேன்னு பார்த்தா ஏன் பேத்தி பேசிட்டு இருக்கிறியா நீ? பேத்திதான். ஏண்டி உனக்கு என்ன திமிராயிடுச்சா? கோகிலா, நீ கோலமா விட்டது கோலம் போட்டது எல்லாம் தெரியும், ஊருக்கே தெரியும். சும்மா என்ன மட்டும் மருவாதை இல்லாம ஏதாவது பேசிருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் நடக்கிறது. ஆஹா, பேசக்கூடாதுனா? என் ஒழுக்கத்தை பத்தி நீ பேசுறியாக்கும்? உன் வீட்டு லட்சணம் தான் ஊரே சிரிக்குது. இந்த ஊர் மட்டுமா சிரிக்குது? 8 பட்டி வடுகப்பட்டியும் சிரிக்குது. ஏன் அவள அனாதன்னு சொன்னதுல என்ன தப்பு? ஆமா, இவ்வளவு பேசுறியே, நான் மட்டுமா பேசுறேன்? ஊரே பேசுது. அப்பன் பேர் தெரியாத அனாத கழுத அவ. அந்த கழுதைக்கு அவ்வளவு திமுறா என்ன? என் பிள்ளைய கையை நீட்டி அடிக்கிறா. ஏண்டி கோகிலா, உனக்கு என்ன வயசாகுது? சின்ன பிள்ளைகிட்ட இது பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? ஏண்டி இப்படி தேல் கொட்ட மாதிரி கொட்டுற? அது பச்சை மண்ணு. அதுகிட்ட போயிட்டு எம்புட்டு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருப்ப. எம்புட்டு பெரிய வார்த்தைய சொன்னாங்க? இங்க பாரு கோகிலா, கதிரு என் பேரன், மலரு என் மருமவ, இதோ நிக்கிறாளே லட்சுமி, இவன் என் பேத்தி, எங்க குடும்பத்துக்கு உசுரு. இந்த பிள்ளைய நீ ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கோ, அவள அவ்வளவுதான் சும்மா விட மாட்டேன். குடுமையை பிடிச்சா அறுத்து எரிஞ்சிருவேன். ஓஹோ, அறுப்பியா? குடுமைய வரட்டும். 4 பேரை என் வீட்டு பக்கம் தானே வருவா. இந்த குட்டி சாத்தான் என் வீட்டு பக்கம் தானே சுத்தம். வரட்டும். ஏன் குடுமைய நீ இருக்கிறியா இல்ல அது ரெட்ட குடுமையை நான் இருக்கிறேன்னு பாப்போம். அறுப்பாளாமே அறுப்பா. டேய் வாடா போலாம். பள்ளிக்கூட ஒழுங்கா போனான்னு சொன்னா கல் எடுக்கிறதும் கம்பு எடுக்கிறதுன்ட்டு. இங்க பாரு லட்சுமி, லட்சுமி அழக்கூடாது. இங்க பாரு, எதுக்கு பண்ணி அழுவுற? பாட்டி நான் இருக்கிறேன்ல, அழக்கூடாது. கண்ணை தடிச்சுக்கோ. வா, மிச்சர் பாக்கெட் வாங்கி வச்சிருக்கேன் பாரு. அந்த மிச்சர் பாக்கெட் கேட்டியானு வாங்கிட்டு வந்த கடையில இருந்து. அதுக்குள்ள நீ எதுக்கு இவங்க கிட்ட வச்சுக்கிட்டு ஊர் வாயில உழுவுற? உன்னை நான் அவங்கிட்ட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு அன்னைக்கே அவன் உன்னை போட்டு அடிச்சான்ல. நீ எதுக்கு அவங்க கூட எல்லாம் சேர்ந்து நிக்கிற? இனிமே அவங்க கூட சேரக்கூடாது, சேர்ந்து விளையாடக்கூடாது, சரியா? பாட்டி, அந்த அத்தை ஏன் என்ன அப்படி சொல்றாங்க? அவளா? அவளுக்கு பைத்தியம் முத்திடுச்சு. அன்னைக்கு கூட பைத்தியக்கார ஆஸ்பத்திரில இருந்து அவளை தேடிட்டு வந்தாங்க. பாவி சிரிக்கு போய் ஒளிஞ்சிட்டா. இங்க பாரு, அந்த தெரு பக்கமா அந்த பைத்தியக்காரர்களே படக்கூடாது, சரியா? பாட்டி அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க? இங்க பாரு லட்சுமி, அவ கிடக்க அவன். உன் அம்மா பேரு மலரு, அது உங்க அப்பா பேரு கதிரு. இனிமே நீ என் பேரனை மாமாலாம் கூப்பிடக்கூடாது, சரியா? அது அப்பான்னு தான் கூப்பிடணும். பாத்தியா உங்களை என்ன பேசுறாங்க பாத்தியா? அந்த பைத்தியக்காரச்சி என்ன சொல்லிட்டு போற பாத்தியா? இனிமே நீ மாமாலாம் கூப்பிடக்கூடாது, அப்பான்னு தான் கூப்பிடணும். நீ அப்படி கூப்பிட்டாதான் இந்த பைத்தியக்காரச்சி வாயில எல்லாம் படாம இருப்ப நீ. இனிமே நீ அவனை கூப்பிடும் போது வாங்கப்பா, போங்கப்பா, உட்காருங்கப்பா, சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு அப்பா அப்பான்னு தான் கூப்பிடணும். இவ்வளவு நாள் நீ எங்க இருந்த? மூல தெருவுல இருந்தியா? நீ அம்மாவும் தனியா இருந்தீங்களா? இப்ப நீங்க யார் கூட இருக்கீங்க? பாட்டி என் கூட இருக்கீங்க, அம்மா கூட இருக்கீங்க. மாமான்னு சொல்லக்கூடாது, உங்க கூட இருக்கிறது அப்பா, சரியா? வா, கண்ணை தடிச்சுக்கிட்டே அது மூஞ்ச கழுவிட்டு இந்த பாட்டி மிச்சர் தட்டுல கொட்டி தர, உட்காந்து சாப்பிடு. டீ பாத்துக்கிட்டே சாப்பிடு. சாயந்தரமா வந்து தெருவுல விளையாடலாம், வெயில் அடிக்குது, சரியா? இனிமே யாராவது ஒண்ணு ஆனாத அப்படி இப்படின்னு ஏதாவது இந்த பைத்திய கட்சி திட்டினானா, எங்க அம்மா பேரு மலரு, எங்க அப்பா பேரு கதிரு, என் பாட்டி பேரு ருக்குமணி, என்ன ஆனாதன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லணும், சரியா? அம்மா, அம்மா, லட்சுமி, அம்மா, அம்மா நீ என்ன சொன்ன? அப்பா சாமி கிட்ட போயிட்டாங்க, அதனால அப்பாவை படமா வரைஞ்சி வச்சிருக்கிறோன்னு தானே நீ சொன்ன? அப்ப அது அப்பாவோட படம் இல்லையா? அது நிஜமான சாமியோட படமா? பாட்டி சொல்றாங்க மாமாதான் அப்பான்னு சொல்றாங்க. ஆனா படம் வரைஞ்சி நீ சாமின்னு சொன்னது மாமா மாதிரி இல்லையே. சில பூக்கள் தானே மலர்கின்றது, பல பூக்கள் ஏனோ உதிர்கின்றது. ஜனனி உள்ள போ. இனிமே அம்மா உன்கிட்ட எந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, உன்னை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, சரியா? நீ எத்தனை நாள் இங்க இருக்கிறியோ அத்தனை நாளும் நீ நிம்மதியா இருக்கலாம். இனிமே அவங்க உன்னை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. எவ்வளவு மோசமானவங்கள நீங்க, நீங்களும் உங்க குடும்பமும் எவ்வளவு கெட்டவங்கல்ல. நீங்க மட்டும் தான் கெட்டவங்க நினைச்சேன். ஆனா உங்க அம்மா
உங்க குடும்பம் சும்மா விட மாட்டேன். போலீஸ் எல்லாம் கெட்டவங்கன்னு நினைச்சேன். ஆனா மகா மட்டமானவங்கன்னு உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன என்ன அடையறதுக்காக எவ்வளவு பெரிய வேலைய எல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட நீங்க அன்பா பாசமா இருக்கிற மாதிரி எப்படி எல்லாம் என்ன ஏமாத்த பாக்குறீங்கல்ல. இனிமே நான் உங்ககிட்ட ஏமாற மாட்டேன். உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எங்க குடும்பம் எப்படி இவ்வளவு கஷ்டத்துல இருக்குதோ அதே மாதிரி நீங்க, உங்க அம்மா, உங்க அக்கா எல்லாரும் எங்க குடும்பம் படுற கஷ்டத்துக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லியே ஆகணும். நாங்க படுற எல்லா கஷ்டத்தையும் நீங்க படணும். வாழ்க்கையோட கஷ்டம்னா என்னங்கறத நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சாரிடி, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். நான் மட்டும்தான் கஷ்டப்படுத்துறேன்னு நினைச்சேன். ஆனா என் குடும்பமே உன்னை இனிமே இந்த மாதிரி நடக்காது. இனிமே இந்த மாதிரி எதுவும் உனக்கு ஆகாது. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நான் பார்த்துப்பேன். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். நீ என் கூட இருக்கிற எல்லா நாளும் சந்தோஷமா இருக்கணும். சில நேரம் மாயம் செய்தாய், சில நேரம் காயம் செய்தாய், மடி மீது தூங்க வைத்தாய், மறுநாளில் எங்க வைத்தாய்.